புனித நீர் குளியல் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது நீங்களே செஞ்சு குளிக்கலாம். ஏன்னா இந்த நடந்துட்டா பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுக்கு மாரக திசையோ அல்லது பாதக திசையோ நடந்தாலும் ஒரு சின்ன காயமாக இருந்தாலும் அது அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கா பார்ப்போம். இன்றைய தேதி 19ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதம் ஆவணி. இன்றைய சூரிய உதயம் 7:14க்கு, சூரிய அஸ்தமனம் 7:19க்கு. இன்றைய திதி தேய்பிறை ஏகாதசி. தேய்பிறை ஏகாதசி இன்று மாலை 6:03க்கு முடிவடைந்து துவாதசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. திருவாதிரை நட்சத்திரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 20ஆம் தேதி அதிகாலை 3:38க்கு முடிவடைந்து புனர்பூசம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் மரண யோகம், பிறகு சித்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 9:14 10:15 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:48 7:19 வரை. ராகு கால நேரம் மாலை 4:18 5:48 வரை. யமகண்ட நேரம் காலை 10:15 11:45 வரை. கூலிகன் மதியம் 1:16 2:47 வரை. சந்திராஸ்தம ராசி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை, அதாவது 20ஆம் தேதி இரவு 9:05க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய செவ்வாய்க்கிழமை ஆளும் கிரகம் செவ்வாய். முருகப்பெருமானுக்கு உகர்ந்த நாள் செவ்வாய்க்கிழமை. ராகுகால நேரத்தில் நீங்கள் போய் பூஜை செய்கிறதும் மிகவும் சிறப்பான விஷயம் துர்க்கை அம்மனுக்கு. அதே வேளையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் மிக நன்மை இருக்கும். நமக்கு முருகன் அருள் நமக்கு கிடைக்கும். துர்கா மாதாவோட அருளும் நமக்கு கிடைக்கும். இன்று சர்வ ஏகாதசி விரதமும் கூட. இந்த ஆவணி மாதம் செவ்வாய் பகவான் நமக்கு என்ன பலன்களை கொடுக்கிறார் என்று பார்ப்போம். எந்த ராசிக்கு எந்த இடத்தில் அவர் இடம்பெறுகிறார், அவர்களுக்கு சுப பலனும், சிலருக்கு சுப பலனும், சில ராசிகளுக்கு அசுப பலனும் இங்கு செவ்வாய் பகவான் தருகிறார். அதை நம்ம பார்ப்போம், கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்குவோம். மேஷ ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். 6ஆம் இடத்துல அவர் நல்ல சுப பலன்கள் கொடுப்பார். அதாவது 3, 6, 11 அவர் சுப பலன்கள் கொடுப்பார். 1, 2, 4, 5, 7, 8, 9, 10, 12 அவர் அசுப பலன்களை கொடுப்பார். சரி, மேஷராசிக்கு 6ல் சுப காரியங்கள் நடக்கும். தன விருத்தி ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் அவங்களுக்கு விலகி போகும். காரிய தடை நீங்கி நல்ல வெற்றிகரமாக காரியங்களை செய்வார்கள். ரிஷபத்திற்கு 5ஆம் இடத்துல கொஞ்சம் சண்டை சச்சரவு வரக்கூடிய இடமா இருக்கு. அதாவது இவர் கன்னி ராசியில் 13ஆம் தேதி 9ஆம் மாதம் 20-25 வரைக்கும் இருப்பார். அந்த துலாத்திற்கு 13ஆம் தேதி 9ஆம் மாதம் 20-25 இரவு மணி 11:53க்கு தான் அவர் துலாம் ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆகிறார். சரிங்களா? ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் இந்த காலகட்டங்களுக்கான செவ்வாய் இருக்கும் இடத்திற்கான பலன்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகே, ரிஷபத்திற்கு சண்டை வேணாம், வீண் சண்டை வேணாம், சத்ரு தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த காலங்களில். மிதுனத்திற்கு 4ஆம் இடம். தாய்க்கு உடல் நலம் சரியா இல்லைன்னா கொஞ்சம் கவனித்து பாருங்கள், மருத்துவத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. அப்புறம் அக்னி பயமும் இருக்குது, உங்கள் பொருட்களை கவனமாக வைத்து கொள்ளுங்கள். கடகத்திற்கு 3ஆம் இடம். நல்ல நன்மை, துணிச்சல், ஆயுள் விருத்தி, நன்மையே அவங்களுக்கு அது செவ்வாய் பகவான் கடகத்திற்கு 3ஆம் இடத்துல கொடுக்குறாரு. சிம்மம்க்கு 2ஆம் இடம். சிம்மராசி அன்பர்கள் கண்ணில் ஏதாவது நோய் வந்தால் உடனே போய் மருத்துவரை பாருங்கள். அதாவது சிம்மராசிக்கு முகத்தில் ஏதாவது ஒவ்வாமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதையும் நீங்கள் கவனித்து பார்க்கணும். சரிங்களா? ஓகே, கடும் சொல் வேண்டாம், யாரையும் கடுமையாக திட்டாதீங்க, அது உங்களுக்கே ஒரு தீவினையாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கன்னிராசிக்கு 1ஆம் இடம். ஜென்மத்திலே செவ்வாய் இருக்கிறாரு. உடலில் ஏதாவது ரணம் ஏற்படக்கூடிய, ரணம் என்றால் காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கண் நோய்க்கும் பார்த்துங்க, ரொம்ப சூடு கண் நோய் எதுவும் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. டிவி இதுலேயும் கவனமாக இருக்கணும். துலாமுக்கு 12ல் இருக்கார். குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்படக்கூடிய காலகட்டம். அதனால் வீட்டில் மௌனமாக இருக்கிறது நல்லது. எதிர்த்து பேசிக்கிட்டு எல்லாம் இருக்காதீங்க. வாக்குவாதம் பண்ணாமல் அமைதியாக போயிட்டால் நிறைய பிரச்சனைகளை தீர்வு காணலாம்.
விருச்சிக ராசிக்கு வந்து பண வரவு இருக்குது, காரிய வெற்றி இருக்குது, சுப பலனையே கொடுக்குறாரு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து பகை வராமல் பார்த்துக்கங்க. பகைவர்களால் தொல்லை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால ஆயுதங்களால் கொஞ்சம் பயம் இருக்குது. ஸோ இது ஆயுதங்களை அதனால தான் சொல்கிறேன், தேவையில்லாமல் வெளியில் போகிறது, காரியம் ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் வெளியே போகலாம் வரலாம், வேலைக்கு போங்க வாங்க. தேவையில்லாத நேரங்களில் இரவு வேலைகளில் வெளியில் இருக்கிறது அவங்க சிறப்பு. மகரம் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. சாரீர பீடை, உடல் சோர்வு இந்த மாதிரிலாம் வரும் அவங்களுக்கு. அதனால் வலிமை குறைவாக இருக்கும் இந்த காலகட்டத்தில், உடல் வலிமை. அதனால் நல்ல சாப்பாடு பார்த்து சாப்பிடுங்க, நல்ல ஊட்டச்சத்தான சாப்பாடு. சாரீர பிடைக்கு என்ன செய்யலான்னா, நம்ம பொதுவாகவே ஒரு புனித நீர் குளியல் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது நீங்களே செஞ்சு குளிக்கலாம். ஏன்னா இந்த நாட்கள் வந்து கொஞ்சம் 9ஆம் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் கூட நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை குளிக்கிறதா, இல்லை உங்களுக்கு உகந்த நாட்களில் நீங்கள் ஒரு பூத்தண்ணி நீங்களே குடிச்சிக்கலாம். பஞ்சாங்கத்திலேயே அந்த மருந்து வகைகள்லாம் இருக்குது. அப்படி இல்லைன்னா ரொம்ப சுலபமானது ஒன்று நான் சொல்லித்தரேன். கொஞ்சம் புதினாவை அவிச்சிக்கோங்க, அதுலேருந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் உங்கள் கையளவு ஒரு கல் உப்பு போடுங்க. ஏன்னா கல் உப்பு வந்து கடல் நீருக்கு சமமான சக்தி வாய்ந்தது. அப்புறம் அதில் வந்து நீங்கள் 2 எலுமிச்சங்காயை வந்து நீங்கள் பிழிஞ்சி ஊற்றிட்டு நல்லா தண்ணியை விளாவி சுடு தண்ணியில் குளிச்சுட்டு வந்தால் கூட அது ஒரு பூக்குளியல். சரிங்களா? சிவன் பேரை சொல்லிக்கிட்டு கூட கிழக்கு திசை நோக்கி நின்று அந்த தண்ணியை நீங்கள் மேலே ஊற்றிக்கிங்க. அதுக்கு சில மந்திர உச்சாடனங்கள்லாம் உண்டு. ஆனாலும் நான் இங்கே அது செய்யறதுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் பத்தாது. ஆனால் அதனால் நான் சிவனுடைய பேரை சொல்லியே நீங்கள் குளிச்சுக்கிங்க. 9 முறை சிவனுடைய ஓம் நம சிவாயன்னு சொல்லி கூட அந்த தண்ணியை நீங்கள் ஊற்றி குளிச்சா அது சாரீர பீடை விலகிறதுக்கு. இந்த கண்ணாறு, கண் திசை இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். கும்பராசிக்கு வந்து 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு செவ்வாய். ஸோ வீண் பழி, நீங்கள் செய்யாத தப்புக்கான பழி சுமத்துறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும். கூர்மையான ஆயுதங்களை நீங்கள் பாய்க்கும்போது, அதான் வீட்டில் வந்து நம்ம கத்தி இதெல்லாம் பாய்க்கும்போது கொஞ்சம் கவனித்து பயன்படுத்துங்க. மீன ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல வந்து இவர்களுக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். பயப்படுறதுக்காக நான் சொல்லலை. மாரக திசை நடப்பவர்களும் பாதக திசை நடப்பவர்களும் வந்து இந்த காலகட்டத்தில் நான் சொன்ன இந்த தேதி வரைக்கும் செவ்வாய் வந்து உங்களுக்கு எதுவும் மாரகம் செய்துவிடக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். அவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்க. திரியம்பக மந்திரம் சொல்லுங்கள். முருகப்பெருமானை போய் செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்யுங்க. இந்த மீனராசி அன்பர்கள் குறிப்பாக இந்த 13ஆம் தேதி 9ஆம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல திசை நடந்துட்டால் பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுக்கு மாரக திசையோ அல்லது பாதக திசையோ நடந்தாலும் ஒரு சின்ன காயமாக இருந்தாலும் அது பெருசாக உங்களுக்கு தெரியும். புரியுதா? அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன நோய் வந்தாலும் அது பெரிதாக காட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த சஷ்டி விரதம், இந்த இடைக்காலத்தில் சஷ்டி வரும் இல்லையா, சஷ்டி விரதம் எடுத்துக்கோங்க. இல்லை செவ்வாய்க்கிழமை முருகனை போய் கோயிலில் உங்களோட பேருக்கு அர்ச்சனை பண்ணி முருகனை வழிபாடு செய்து கொண்டு வாருங்கள். ஸோ இந்த அந்த பாதக திசையெல்லாம் நம்மளை விட்டு விலகாட்டியும் கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப கடுமையான தீய பலன்களை கொடுக்காமல் நல்ல பலன்களையே முருகப்பெருமான் நம்மளுக்கு கொடுப்பாரு. பக்தி என்றைக்குமே நம்மளுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். நம்ம செய்யும் பக்தி, பூஜை, புனஸ்காரம் எல்லாமே நமக்கு பாசிட்டிவானது தான் செய்யும், நல்லது தான் செய்யும் என்பதை இங்கே நம்ம உறுதிப்படுத்தி நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? நம்பிக்கையோடு செயல்படுங்கள். யார் யாருக்கு இந்த கிரகங்களில் செவ்வாய் கிரகங்கள் நன்மை பயக்கவில்லை என்று நான் சொல்லியிருந்தேன் என்றால் தயவுசெய்து செவ்வாய்க்கிழமை முருகனை போய் ஓடி போய் பார்த்துட்டு வாங்க. அல்லது வீட்டிலேயே ஓம் சரவண பவ அவருடைய மந்திரங்களை உச்சாடனம் செய்வது, முருகனுக்கு பிரார்த்தனை செய்து கொள்வது எல்லாமே நமக்கு நன்மையை செய்யும் என்று இங்கே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.